நம்முடைய கண்களை மூடுவோம். கேட்ட வார்த்தைகளை ஒரு விசை ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக அன்றைக்கு கொடுக்கப்பட்ட 4 செய்திகளை குறித்தான இன்றைக்கு நம்முடைய ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன். இன்றைக்கு அந்த செய்தி மூலமாக ஆண்டவர் நம்மளோட நம்முடைய இருதயத்தில் பேசக்கூடிய காரியங்கள். முதலாவது செய்தியில் காரணம் சொல்லாதீர்கள். எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கு வரும்போது காரணம் சொல்லி ரீசன் சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அவர்களை ஒரு நாளும் கர்த்தர் பயன்படுத்த முடியாது. அவர்களை கொண்டு தேவன் ஒரு நாளும் எந்த ஒரு சிறப்பான மேன்மையான காரியங்களை செய்ய முடியாது. இன்னும் ஆலயத்தை கட்ட இன்னும் காலம் வரவில்லை என்று ஒரு நாளும் சொல்லாது. ஆண்டவர் நாம மைமுள்ள ஒரு நாளும் அப்படி ரீசன் நொண்டி சாக்கு சொல்லுவதாக இருக்கலாம். ஆண்டவருடைய வார்த்தை எனக்கு திட்டமும் தெளிவுமாய் பேச மட்டுமல்ல, முந்தின ஆலயத்தை பார்த்தவர்கள் உங்களிடத்தில் இருக்கிறார்கள் அல்லவா? இது உங்களுக்கு முன்பதாக ஒன்றுமில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நான் இருக்கிறேன், நான் உங்களோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தை குறித்து மற்றவர்கள் செய்யும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் செய்தவர்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். சில காரியங்கள் இருக்கும்போது ஆண்டவர் இருக்கிறாரா, தேவனுடைய மகிமை இருக்கிறதா, பேட்டர்ன் ஆண்டவருடைய அக்கினி இருக்குதா, பரிசுத்தாவியனுடைய கிரி இருக்கிறதா, தேவன் அதில் வாசம் பண்ணுறாரா, தேவன் அதில் சாட்சி கொடுக்குறாரா, அதுதான் முக்கியம். பெரிய சர்ச்சா சின்ன சர்ச்சா அலங்காரமாக இருக்குதா இல்லையா, அது அல்ல. மூன்றாவதாக திருப்தி அடைந்த நிலையில் ஒரு பெரிய டேஞ்சர், ஒரு ஆபத்து எச்சரிக்கையாக வேண்டிய திருப்தி அடைந்தால் பாவத்தில் விழுது. ஆலயத்தை கட்டியாச்சு, அப்பா முடிஞ்சாச்சு, அப்பாடா அப்படிங்கிற ஒரு திருப்தி உணர்வு கர்த்தருக்காக செய்யக்கூடிய காரியத்தில் தான். அதில் எல்லாம் முடிச்சாச்சுங்கிற திருப்தி உணர்வு இருந்தால் பாவத்தில் விழுந்து. 4வது செய்தி நமக்கு சொல்லக்கூடிய அந்த வார்த்தை என்னன்னா, உன்னை நான் முத்திரை மோதிரமாக வைப்பேன், உன்னை நான் சாட்சியாக வைப்பேன். உன்னை பார்க்கிறவர்கள் முத்திரையாக என்னை பார்க்கும்படி அப்படிப்படி நீ சாட்சியாக வாழ்வா என்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதமான வாசகம். வேத வசனம் நம்மை குறித்து சொல்லக்கூடிய காரியம், நம்மளால முடிகிற காரியத்தை தான் வசனம் நமக்கு சொல்லும். நம்மால் முடியாத ஒன்று கூட வேத வசனம் சொல்லுது, அவருடைய கற்பனைகள் நமக்கு பாரமானவைகளும் அல்ல. முடியாத விஷயத்தை பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில் கவனிக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளால் எதை முடியுமோ அதைத்தான் நாம் செய்ய சொல்லுவோம். ஆண்டவரும் நம்மளால் என்ன முடியுமோ அதைத்தான் வேத வசனத்தில் நம்ம கொடுத்துருக்கார். நிச்சயமாய் நாம் ஒவ்வொருவரையும், வசனம் கேட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் முத்திரை மோதிரமாக சாட்சியாக எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றலாகுங்க அந்த இடத்துக்கு வர கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராம். வேத வசனத்தை விளக்கி காட்டின அருமையான சகோதரர் சாலமோனோடு அவருடைய குடும்பத்தோடு அவர் செய்கிற எல்லா ஊழியர்களோடு கூட தேவனுடைய மகத்தான கிருபை தெய்வீக வல்லமை விளங்கணும். கர்த்தர் அவர்களை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதா. கடைசியாக ஒரு ஜெபம். இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டை நாளில் கூட இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய ஊழியம் செய்கிறவர்களுக்காக, சபையின் விசுவாசிகளுக்காக, அது மட்டுமல்ல எந்த நோக்கத்துக்காக கர்த்தர் இந்த இடத்துல இந்த சபை கட்டிடத்தை இந்த சபையை உருவாக்கினாரோ தேவ நோக்கம், தேவ திட்டம் நிறைவேறும். ஆண்டவர் ஒரு விஷயம், ஒரு பர்டிகுலர் ஒவ்வொரு சபையை குறித்து ஆண்டவர் ஒரு பர்டிகுலர் விஷயம் வச்சுருப்பார். ஒரு குறிப்பிட்ட இந்த சபையை குறித்தான ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் அப்படியே நிறைவேறும். இதற்காக நம்ம மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜெகன் அவர்கள் சோமனோன்னு பெத்தலேஜி சபையின் போதகர் அவர்கள் நமக்காக, நம்முடைய சபைக்காக, சபை மக்களுக்காக தேவனுடைய தரிசனம் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த சபை மூலமாக நிறைவேறும். அதுக்காக ஜெபிப்பாங்க. கண்களை மூடி உங்கள் வலது கரத்தை உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சொல்லப்படுகிற வேத வசனத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவர் என்றால் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆண்டவர்.
எந்த பெற்றோரும் பிள்ளைகள் கஷ்டப்படணும்னு என்ன சொல்ல மாட்டாங்க, விரும்ப மாட்டார்கள். எல்லா பெற்றோரும் என்ன செய்வாங்க, தன்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் நம்முடைய பெற்றோர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். எல்லாம் எழுந்து நிற்கலாமா? கொஞ்ச நேரம் எழுந்து நின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை ஆசீர்வதிக்க நம்முடைய ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். காலையிலிருந்து இந்த இடத்துல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த இடத்துல மகிமையாய் இறங்கி இருக்கிறது. நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த கூட்டம் பெருகுகிற கூட்டம், இது ஆசீர்வாதமாய் இருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லார் கண்களை மூடி ஒரு விஷயம் ஆண்டவரே சொல்லி கேட்போமே. நல்ல வேத வசனத்தை கேட்டோம், தெளிவாய் சத்தியத்தை நாம் கேட்டிருக்கிறோம். சத்தியம் நம்மை ஆசீர்வதிக்கும், நம்மை விடுவிக்கும். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இந்த ஊழியங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்தீர், உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுமா, எபினேசர் நீர்தானையா, இதுவரை. எஸ், என்ன பாருங்களேன், என்ன இதுவரைக்கும் யார் உதவி இருக்கிறா? இயேசப்பா உதவி இருக்கிறார். ஹல்லேலூயா. இதை ஆரம்பித்தவர் ஆண்டவர், இன்றைக்கு இதுவரைக்கும் நடத்தி கொண்டிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வருகை மற்றும் கர்த்தர் இந்த ஊழியத்தை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். இது மென்மேலும் பெருகுகிற கூட்டம். ஹல்லேலூயா. இது தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், இது ஜெபிக்கிற கூட்டம், நற்செய்தியை அறிவிக்கிற கூட்டம். இது பெருகும். நல்ல ஒரு நிலையை சொல்லுங்களேன், இந்த கூட்டம் பெருகும். ஆமென். ஹல்லேலூயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீ. நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி சொல்லுவோம். எபினேசர் நீர்தானை, இதுவரை உதவி நீரே. எல்ரோயி 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 என்னையும் கண்டீரே. எஸ், நம்மை கண்டெடுத்த ஆண்டவர். எல்ரோயி எல்ரோயி என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன்? எல்லாரும் சேர்ந்து நன்றி. பரலோகம் பகிர்ந்து கலிபுற நேரம், பரலோகம் இறங்கி வந்து அசைவாடுகிற நேரம், இந்த சுற்றுவட்டாரங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிற நேரம், இங்க இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படுகிற நேரம். எஸ், ஆமென். கோடி கோடி. இன்னும் ஒரு விஷயம் நன்றி சொல்லணுமா? நன்றி ஐயா. கோடி கோடி ஹல்லேலூயா. இது யாருடைய ஊழியம்? இயேசப்பாவுடைய ஊழியத்தை நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. நீங்க இந்த பகுதியில சாட்சியா நிற்கும் போது, நீங்க இந்த பகுதியில இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தும் போது, நீங்க இந்த பகுதியில ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கிற நற்செய்தி அறிவிக்கிற கூட்டமா இருக்கும் போது, நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. நம்மை பார்க்கிறவர்கள் தேடி வருவார்கள். நமக்கு இருக்கிற ஆண்டவரை காண்கிறவர்கள் அவர்கள் தேடி வருவார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, அற்புதமானவரே, நீர் பரிசுத்தமான தெய்வம். நீர் எங்களை முத்திரை மோதிரமாய் தெரிந்தெடுத்து இந்த இடத்துல வைத்திருக்கிறீங்கப்பா. நீங்க இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்து நாட்டி இருக்கீங்க. இது உம்மால் உண்டானது ஆண்டவரே. அதை நாங்கள் இன்றைக்கு உணர்கிறோம். இன்றைக்கு நாங்கள் அதை கண்களால் காண்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம். எஸ் டாடி, நீங்க செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. நீங்க அப்படியே செய்ய வல்லவராக இருக்கிறீங்க. எங்களுக்கு அநேக திட்டங்கள் இருக்கும், எங்களுடைய பிரயாசங்கள் அநேகம் இருக்கும். ஆனால் நாங்கள் ஜெபிக்கிற இந்த நேரத்தில் பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களோடு நீர் திட்டம்
ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை வளர செய்ய போகிறதற்காய், இந்த ஊழியங்களை ஆசீர்வதிக்க போகிறதற்காய், இந்த ஊழியத்தை எடுத்து நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணி இந்த ஊழியத்தில் மகிமையாய் பயன்படுத்த போகிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக ஆரம்பத்திலிருந்து ஆண்டவரை கூட இருந்து ஜபத்துல, விசுவாசத்துல, ஆலோசனைகள்ல, ஆண்டவர் பொருளாதாரத்துல, எல்லா காரியங்களையும் உடன் இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கும். 2 கரங்களை உயர்த்தி அவங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது. இந்த ஊழியத்துக்கு யார் யார் ஒருவேளை இன்னைக்கு மேடையில அவங்களாம் வராம இருந்திருக்கலாம், ஒருவேளை அவங்களுடைய பெயர்கள் சொல்லப்படாமல் இருந்திருக்கலாம், ஆனா பரலோகம் இன்றைக்கு சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்துக்காய் பிரயாசப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு தம்பிமார்களுக்காக ஜெபிக்கிறோம், ராபின்சன் பிரதருக்காக ஜெபிக்கிறோம், மனைவி பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு அம்மாமார் ஐயாமார்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை உயர்த்த போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஊழியத்திற்காக அவர்கள் நின்றதின் நிமித்தம் அவருடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக நன்றி, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட போறதுக்காக நன்றி. ஆண்டவருடைய குடும்பங்களில் காணப்படுகிற எல்லா நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றி போடுகிறதுக்காக நன்றி ஆண்டவர். இந்த இடத்துல வந்திருக்க பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியோர் வரையிலும் இங்க இருக்கிற அத்தனை பேரையும் ஆண்டவரே உங்க நாமத்திலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. வியாதியோடு, பிரச்சனைகளோடு, நெருக்கடிகளோடு, தேவைகளோடு இந்த இடத்தில் வந்திருப்பார்கள் என்றால் என் தேவன் இப்பொழுது உம்முடைய வல்லமையுள்ள கரம் அவர்களை தொட்டு சுகப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வரும்பொழுது எப்படிப்பட்ட நெருக்கடியில வந்தாங்களோ தெரியாது, ஆனால் இங்கிருந்து போகும்போது சுகத்தோடு போகட்டும் ஆண்டவரே, பலனோடு போகட்டும் ஆண்டவரே, கண்ணீரோடு வந்தவர்கள் ஆனந்த களிப்போடு போகட்டும் ஆண்டவரே. இந்த இடத்துல நீர் மெய்யாகவே இந்த இடத்தில் வாசம் பண்ணுகிறவர்களை அறிந்து ஆண்டவரே விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. இங்க நடக்கிற ஒவ்வொரு ஜபங்களுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, ஆண்டவருடைய பிரயாணங்களை ஆசீர்வதிங்கப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக பொருளாதார தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. வானத்தின் பலகணிகள் எங்களுக்காய் திறக்கப்படட்டும் என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அற்புதங்களை கர்த்தர் செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில், இந்த காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் இந்த மேடையில் வந்து ஊழியம் செய்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம், அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிக்கிறோம். உடைய கிருபைக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அநேக புதிய புதிய ஜனங்கள் வந்து உம்முடைய வசனத்தை அறிந்து வசனத்தில் ஆண்டவரே வேரூன்றி நின்று உமக்காய் அவர்கள் பிரகாசிக்கட்டும் ஆண்டவரே. வசனங்கள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தைகள் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆலயத்தை நோக்கி எங்கிருந்தாலும் யாராகிலும் கண்டவரே ஜெபிப்பார்கள் என்றால் உங்களுடைய கண்களும் செவிகளும் அவருடைய ஜெபங்களுக்கும் விண்ணப்பங்களுக்கும் கண்ணீருக்கும் எந்நேரமும் திறந்திருக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேக அற்புதங்கள் நடக்கட்டும், அநேக ஜெபங்கள் இங்கே ஏறெடுக்கப்படட்டும் ஆண்டவரே. இதை தியாகத்தினால் உண்டாகப்பட்டது ஆண்டவரே. அதற்குரிய பலனை 1000 மடங்கு திருமணம் கொடுக்கிறதுக்காய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். அப்படி உட்கார்ந்து முடிஞ்சது. நம்ம நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். கர்த்தர் இது வரைக்கும் நீங்கள் பொறுமையோடு கூட கர்த்தருடைய காரியங்களில் இருந்தீங்க. ஆண்டவர்கள் மகிமை, ஆண்டவர்கள் நன்றி. ஒரு சில காரியங்களை கவனிங்க. இந்த பிரதிஷ்டை காரியங்களுக்கு ஆரம்பத்திலிருந்து உதவிகரமாக ஒத்தாசையாக இருந்த எல்லாருக்கும் நம்ம சபை சார்பில் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி இதெல்லாம் நடந்தது அப்படின்னா இதுக்கு பின்னாடி எத்தனையோ பேருடைய உழைப்பு இருக்குது, அவங்களுடைய கடினமான உழைப்பு இருக்குது, அவங்க பிரயாசம், கர்த்தருடைய வேலைக்காக பிரயாசப்பட்ட பிள்ளைங்களும் இரவு பகலாக பிரயாசப்பட்டு இன்றைக்கி எல்லாம் பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியத்துக்கு முன்னாடி ஆண்டுடைய பிள்ளைகளுடைய பிரயாசம் இருக்குது. நிச்சயமாகவே அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தில் அவர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். வெளியில் போட்ட ஒவ்வொரு சின்ன விஷயமா இருக்கணும். இந்த கிளீனிங்
இந்த ஆலயத்தை சுத்தம் பண்ணுறது அவ்வளோ பெயிண்டிங் அது சம்மந்தப்பட்ட எவ்வளோ கரைகள் இருந்தது. 1க்கு 2 3 முறை என்ன செஞ்சாங்க, தொடர்ந்து வாஷ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அவ்வளவு அவங்க சொல்லாமலே காரியத்துக்கு முன்பதாகவே வந்து எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆண்டவர் நிச்சயமாய் அவருடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை கத்தர் கொடுப்பார். கடவுளுடைய கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை நம்ம அவருடைய பேரையும் சொல்லலாம். ஆனால் கத்தர் தன்னுடைய ஞாபக புஸ்தகத்தில் எல்லாரும் நினைச்சுக்கிறார், எழுதி வச்சுக்கிறார். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவன் அந்த பலனை அடையாமல் போகிறது என்று வசனம் சொல்லுவான். ஆண்டவர் நாம மகிமை உண்டாவதாக. சரி, ஒரே ஒரு அறிவிப்போடு நம்ம அதை நிறைவு செய்ய போகிறோம். நமக்கு ஒவ்வொரு மாதமும் 3வது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை நமக்கு ஜெப நாட்களாக நம்ம அனுசரித்து வருகிறோம். வியாழன், வெள்ளி, சனி எப்பொழுது இந்த வாரம் இந்த மாதத்தில் மே மாதத்தில் இன்றைக்கு தான் 3வது வியாழக்கிழமை நமக்கு இன்றைக்கி ஜெபம் இருந்தது. நாளை மறுநாளும் நமக்கு இங்கே இதே இடத்துல ஜெபம் நடக்கும். இரவு நமக்கு 7:30 மணிக்கு எப்பவும் போல் நமக்கு 7:30க்கு ப்ரேயர்ஸ் ஸ்டார்ட் ஆகும். நாளை வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் அது நடக்கும். மறவாதிருங்கள். அந்த நாட்களில் திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. என்ன செஞ்சிடக்கூடாது, அப்பா முடிஞ்சது, பிரதிஷ்டை முடிஞ்சது, எவ்வளோ காலங்கள், எவ்வளோ விழிப்புகள், எவ்வளோ பிரயாசங்கள், அப்பா கட்டி முடிச்சாச்சு, பிரதிஷ்டை பண்ணாச்சுன்னு திருப்தி அடைஞ்சிடக்கூடாது. திருப்தி அடையும் போது தான் பிரச்சனைகள். இப்பொழுதுதான் நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். இப்பொழுது தான் நம்ம ஓட வேண்டிய காரியங்கள் அதிகமாக இருக்குது. அநேகருக்காக ஜெபிக்கிறதுக்காக தான் அந்த ஆலயம், அதுக்காக ஆலயம் என்றதுக்கு சபை என்றது இதற்காக அநேகருக்காக ஜெபிக்கணும். அதனால் இந்த ஜெப நேரங்களில் எல்லாரும் நாளை மறுநாள் இந்த 2 ஜெப நேரங்களையும் மறவாதீர்கள். கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். சேம்ஸ்கோ ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சரி, அப்படி உட்காந்துருக்கோம், தரையில் உட்காந்துருக்கோம். ஒரு சில நிமிடங்கள் வெயிட் பண்ணுங்கள். சேரில் இருக்கவங்க மட்டும் அப்படி முன்னாடி போயிட்டீங்கன்னா கூட்டம் இல்லாமல், நெரிசல் இல்லாமல் அப்படி அழகாக போகிறதுக்கு அது எதுக்கமாக இருக்கும். தரையில் உட்காந்துருக்கிறவங்க தயவு செய்து ஒரு 2 நிமிஷம் தான். அவங்க போனதில் இடிச்சிட்டாலும் அங்கே போக முடியாது. இடிச்சுக்கிட்டாலும் அங்கே அந்த ஒரு நெருக்கடி ஆகிடும். அவங்க போயிட்டாங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு போயிட்டா எல்லாருமே ஃப்ரீயாக போகலாம். சரிங்களா?